செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் டிவி பஞ்சாங்க நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மார்ச் 31 ஞாயிற்றுக்கிழமை முதல் ஏப்ரல் 6 சனிக்கிழமை வரையிலான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த வாரத்தில் நல்ல நாட்கள் என்று பார்த்தால், அதாவது புது கணக்கு தொடங்குவதற்கு நல்ல நாட்கள் 3 நாட்கள். ஏப்ரல் 1 திங்கட்கிழமை சப்தம் திதி மூலம் நட்சத்திரம் சித்தியோகம். அன்றைய கருநாளாக இருந்தாலும் 7 மணி வரையில் தான் கருநாள் தோஷம், அதன் பிறகு கருநாள் தோஷம் கிடையாது. அவர்கள் காலை 7 மணி முதல் 7:30 மணிக்குள் புது கணக்கு தொடங்கலாம். அடுத்து ஏப்ரல் 4ஆம் தேதி வியாழக்கிழமையும் தசமி தேதி திருவோணம் நட்சத்திரம் சித்தியோகம். அன்றைய தினம் 1ஆம் தேதி அன்று முடியாதவர்கள் அன்றைய தினத்தில் ஏப்ரல் 4ஆம் தேதி அன்று காலை 8 மணி முதல் 8:30 மணிக்குள் நீங்கள் புது கணக்கு தொடங்கலாம். அடுத்து அன்றைய தினம் முடியாதவர்கள் ஏப்ரல் 5 வெள்ளிக்கிழமை ஏகாதசி தேதி அவிட்டம் நட்சத்திரம் சித்தியோகம். அன்றைய தினம் காலை 7 மணி முதல் 8 மணி வரை புது கணக்கு தொடங்கலாம். ஆக இந்த 3 நாட்கள் புது கணக்கு தொடங்குவதற்கு ஏற்ற நாட்கள். ஒரு சாதாரண நல்ல நாளாக ஏப்ரல் 6 சனிக்கிழமை துவாதசி தேதி சதயம் நட்சத்திரம் அமிர்த யோகம். அன்றைய தினம் கூட ஒரு சாதாரண நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது. அடுத்து இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷ ராசி. மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் அமைந்திருக்கிறது. மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 31 சனிக்கிழமை, மார்ச் 31 ஞாயிற்றுக்கிழமை, அதாவது மார்ச் 30, 31 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. அவர்களுக்கு சந்திராஷ்ட நேரம் மார்ச் 29 வெள்ளிக்கிழமை பகல் 2 மணி 9 நிமிடம் முதல் மார்ச் 31 ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணி 58 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். அதன் பிறகு சந்திராஷ்ட தோஷம் விளைகிறது. ஆகவே திங்கட்கிழமையிலிருந்து சந்திராஷ்ட தோஷம் எதுவும் கிடையாது. இந்த வாரத்திலே திங்கட்கிழமை முதல் நீங்கள் நினைத்த காரியத்தையெல்லாம் சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசியிலே உங்கள் ராசிக்கு புதனும் குருவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே திக்பலத்துடன் புதனும் குருவும் இருப்பது மிகவும் விசேஷமானது. நன்றாக யோசித்து சிந்தித்து செயலாற்றுவீர்கள். அதில் நல்ல பலன்களையும் நீங்கள் பெறுவீர்கள். தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள் அல்லது தெய்வ காரியங்களில் ஈடுபடுவீர்கள். அதில் நல்ல பெயரையும் புகழையும் நீங்கள் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள். அதன் மூலமாக தொழில் விருத்தி செய்வதற்காக முயற்சிகளையும் நீங்கள் செய்வீர்கள். இந்த வாரத்தில் சந்திராஷ்ட தோஷம் என்பது ஞாயிற்றுக்கிழமை வரை மட்டுமே இருக்கிறது. அதன் பிறகு தோஷம் கிடையாது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயும் சனியும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிநாதனே லாபஸ்தானத்தில் இருப்பது லாப நோக்கத்தோடு செயல்பட்டு காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். சனிக்கிழமை சனி கிரகம் லாபஸ்தானத்தில் இருப்பது இந்த வாரத்தில் தொழில்துறையிலே நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் பணப்புழக்கம் சிறிது குறைவாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன், சுக்கன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. மனைவிக்காகவும் மனைவியின் தேவைக்காகவும் குழந்தைகளுடைய கல்விக்காகவும் குழந்தைகளுடைய தேவைக்காகவும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். விரையாதிபதி உங்கள் ராசியிலே இருக்கிறார். விரயங்கள் ஆனாலும் சுப விரயமாகவே இருக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. இந்த வாரத்தில் மேஷராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மேஷராசியிலே பிறந்து அஸ்வினியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 4 வியாழக்கிழமை, ஏப்ரல் 6 சனிக்கிழமை நல்ல நாட்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் புது கணக்கு தொடங்குவதற்கு மிக நல்ல நாள். ஏப்ரல் 4 வியாழக்கிழமை அன்று காலை 8 மணி முதல் 8:30 வரை புது கணக்கு தொடங்குவது மிக நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. அடுத்து பரணியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 1 திங்கட்கிழமை, ஏப்ரல் 5 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். அவர்கள் ஏப்ரல் 1ஆம் தேதியே புது கணக்கு தொடங்கலாம், காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை. அடுத்து கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 1 திங்கட்கிழமை, ஏப்ரல் 4 வியாழக்கிழமை, ஏப்ரல் 6 சனிக்கிழமை நன்றாக இருக்கிறது. அன்றைய தினம் புது கணக்கு தொடங்குவது ஏப்ரல் 1 திங்கட்கிழமையே அவர்களுக்கு 7 மணி முதல் 7:30 மணி வரை காலை நேரத்தில் நன்றாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் புது கணக்கு தொடங்கலாம். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வாரம் முழுமைக்கும் இந்த நாட்களில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனும் சுக்கரனும் இருப்பது குழந்தைகளுக்காகவும் மனைவிக்காகவும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும் என்று கூறினேன். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய் தீபமும், வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு நல்லெண்ணெய் தீபமும் வைக்க வேண்டும்.
அதன் மூலமாக செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும், நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்தவர்கள் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். நல்ல லாப நோக்கத்தோடு செயல்பட்டு வெற்றியை பெறுவீர்கள். நல்ல லாபம் கிடைக்கும். தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். முக்கியமாக வெள்ளி தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் டெக்ஸ்டைல் துறையில் ஈடுபட்டவர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் ரிஷப் ராசியில் பிறந்தவர்கள் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. ரிஷப் ராசியில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 31 ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:58 நிமிடம் முதல் ஏப்ரல் 3 புதன்கிழமை அதிகாலை 4:37 வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ஏப்ரல் 1 திங்கட்கிழமை, ஏப்ரல் 2 செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாட்கள் சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. ஆகவே ரிஷபராசியில் பிறந்தவர்கள் புது கணக்கு தொடங்குவதற்கு ஏப்ரல் 1 நன்றாக இல்லை. அவர்கள் 4 அல்லது 5 தேதிகளிலே அவர்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்றபடி புது கணக்கு தொடங்குவது மிகவும் சிறப்பானது. அதன்படி அடுத்து நான் சொல்கிறேன் எந்த நட்சத்திரத்துக்கு என்று புது கணக்கு தொடங்குவது என்று சொல்கிறேன். அடுத்து இந்த வாரத்திலே நினைத்த காரியங்கள் கைகூடுவதற்காக குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தார் ஆக லாப நோக்கத்தோடு செயல்பட்டு வெற்றியை பெறுவீர்கள். வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு இந்த வாரம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு, அந்த யோகம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது குழந்தைகளுக்கு சிறு சிறு உடல்வாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷங்களை தவிர மற்ற பெரிய தோஷங்கள் கிடையாது. சந்திராஷ்ட தினங்களில் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாயும் சனியும் இருப்பது தொழில்துறையில் வேலைப்பாடு மிக அதிகமாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடமாற்றுதல், சிலருக்கு இடமாற்றுதல் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் கூட உருவாகும். தாராளமாக இடமாற்றுதல் செய்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதனால் நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக தனலாபம் கிடைக்கும். தாய் வழியிலும் உங்களுக்கு தனலாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் இந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த வாரம் மிக ஏற்ற வாரமாக அமைந்திருக்கிறது. முக்கியமாக சந்திராஷ்ட தினங்களை தவிர மற்ற நாட்டில் நீங்கள் தோஷ பரிகாரங்கள் செய்யலாம். அடுத்து உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே புதனும் குருவும் இருக்கிறார்கள். குழந்தைகளுடைய கல்விக்காகவும் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காகவும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதற்குரிய செலவினங்களும் உங்களுக்கு காத்திருக்கும். இருந்தாலும் வருமானம் வரும் என்று இருப்பதனால் கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. அடுத்து ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள். முக்கியமாக இந்த வாரத்திலே கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 4 வியாழக்கிழமை நன்னாள் அன்றைய தினத்திலே, அதாவது கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி அன்று புது கணக்கு தொடங்கலாம். கிருத்திகை 1ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியே தொடங்கலாம். ஆனால் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 4 வியாழக்கிழமை அன்று காலை 8 மணி முதல் 8:30 மணிக்குள் புது கணக்கு தொடங்கலாம். அடுத்து ஏப்ரல் 6 நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 5 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று காலை 7 மணி முதல் 8 மணிக்குள் புது கணக்கு தொடங்குவதற்கு மிக ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறது. அடுத்து மிருகசீஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 4 வியாழக்கிழமை, ஏப்ரல் 6 சனிக்கிழமை நல்ல நாட்கள். அதில் புது கணக்கு தொடங்குவதற்கு மிருகசீஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புது கணக்கு தொடங்குவதற்கு ஏப்ரல் 4 வியாழக்கிழமை என்று காலை 8 மணி முதல் 8:30 வரை புது கணக்கு தொடங்குவதற்கு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வாரத்திலே சந்திராஷ்ட தினங்களான ஏப்ரல் 1, ஏப்ரல் 2 இந்த நாட்களிலே கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானுக்கு நெய்விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. ரோகிணியில் பிறந்தவர்கள் கிருஷ்ண பகவானுக்கு நெய்விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. மிருகசீஷம் 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு அவர்கள் சிவபெருமானுக்கு நெய்விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த விளக்கு வைப்பதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் இந்த ரிஷபராசி நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நினைத்த காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பது மிகவும் விசேஷம். அதுவும் குருவுடன் இருப்பது மிக மிக விசேஷம். இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 3 புதன்கிழமை அதிகாலை 4:37 முதல்
ஏப்ரல் 5 வெள்ளிக்கிழமை காலை 7 மணி 12 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் ஏப்ரல் 3 புதன்கிழமையும் ஏப்ரல் 4 வியாழக்கிழமையும் முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினத்தில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. மற்ற நாட்களுக்கு பெரிய தோஷங்கள் இல்லை. ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் புதன் குருவுடன் இருப்பதனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. தெய்வ பலத்தினால் எல்லா காரியத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது உங்கள் தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய பாதிப்பு எதுவும் தராது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே செவ்வாயும் சனியும் இருக்கிறார்கள். தந்தைக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆக இந்த வாரம் உங்கள் தாய்க்கும் தந்தைக்கும் சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அவர்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. தொழில் செய்யும் இடத்துல போட்டி பொறாமைகள் காரணமாக சில வாக்குவாதங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் முடிந்தவரை வாக்குவாதங்களை தவிர்த்து சமரசமாக செல்வதே உங்களுக்கு மிகவும் விரும்பத்தக்கது, முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடியது. உங்கள் ராசிக்கு லாபசத்தில் புதன் குரு இருப்பது தொழில்துறையில் லாபம் கிடைக்கும். ஆனால் அந்த லாபம் பெறுவதற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். இந்த வாரம் சந்திராஷ்ட தினங்களை தவிர மற்ற நாட்கள் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். மிதுன ராசியில் பிறந்து மிருகஷம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 1 திங்கட்கிழமை, ஏப்ரல் 4 வியாழக்கிழமை, ஏப்ரல் 6 சனிக்கிழமை நல்ல நாட்கள். மிருகஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிருகஷம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 1 திங்கட்கிழமை என்று காலை 7 மணி முதல் 7:30 மணிக்குள் புது கணக்கு தொடங்க வேண்டும். ஆக மிருகஷம் 1-2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 4 வியாழக்கிழமை நல்ல நாள். ஆனால் மிருகஷம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு, அதாவது மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 1 திங்கட்கிழமை 7 மணி முதல் 7 மணிக்குள் 7:30 மணிக்குள் புது கணக்கு தொடங்குவது நல்ல நாட்கள். மற்ற நல்ல நாட்கள் ஏப்ரல் 4 வியாழக்கிழமை, ஏப்ரல் 6 சனிக்கிழமை. திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 4 வியாழக்கிழமை, ஏப்ரல் 5 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு புது கணக்கு தொடங்குவதற்கு ஏப்ரல் 4 வியாழக்கிழமை என்று காலை 8 மணி முதல் 8:30 மணிக்குள் புது கணக்கு தொடங்கலாம். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 1 திங்கட்கிழமை, ஏப்ரல் 5 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 6 சனிக்கிழமை நல்ல நாட்கள். அவர்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி திங்கட்கிழமை என்று காலை 7 மணி முதல் 7:30 மணிக்குள் புது கணக்கு தொடங்குவதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறார்கள். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். மேலும் தொழில்துறையில் சிறு சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதை நீக்குவதற்காக புதன்கிழமையன்று விநாயகருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாயும் சனியும் இருப்பது தந்தைக்கும் சிறு உடல்பாதைகள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு வைத்துவிட்டு வரலாம். அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மையும் சந்தோஷமும் அடைவீர்கள் என்பது நிச்சயம். அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. இந்த வார கடைசியிலே சந்திராஷ்டகம் கடகராசியில் பிறந்தவர்கள் இருக்கிறது. கடகத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 5 வெள்ளிக்கிழமை காலை 7 மணி 12 நிமிடம் முதல் ஏப்ரல் 7 ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி 39 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 5 வெள்ளிக்கிழமையும் ஏப்ரல் 6 சனிக்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. மற்ற நாட்களுக்கு பெரிய தோஷங்கள் எதுவும் கிடையாது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் சனி இருப்பது ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. உடலில் சிறு சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இரத்த ஓட்டத்தில் சிறு பாதிப்பு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்ட தினங்களில் மட்டுமே பெரிய தோஷங்கள், அதுவும் ஏப்ரல் 5, 6 இந்த நாட்கள் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. மற்றபடி பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்தாலும் சுக்கிரனுடைய பார்வை இருப்பதனால் இளைய சகோதரனுக்கு பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்களுக்கு மாத்திரம் திடீரென்று நம்பிக்கையின்மை ஏற்படும். சில எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயும் சனியும் இருப்பது புதிய முயற்சிகள் செய்யும்போது சிறிது நிதானித்து யோசித்து செய்ய வேண்டும். முக்கியமாக இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது
தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். அவருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தொழில் சம்பந்தமான 10ஆம் இடத்தில் புதனும் குருவும் இருப்பது தொழில்துறையில் விருத்தி இருக்கிறது, நன்மை இருக்கிறது. புதிய முயற்சிகள் இந்த சந்திராட்ட தினங்களை தவிர மற்ற நாட்களில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். தொழில்துறையில் நிதானித்து யோசித்து செய்தால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வாரம் கடகராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கடகராசியில் பிறந்த புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 1 திங்கட்கிழமை நல்ல நாள். அன்றைய தினமே நீங்கள் ஏப்ரல் 1ஆம் தேதியே புது கணக்கு தொடங்க வேண்டும். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஏப்ரல் 1 திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் 7:30 மணிக்குள் புது கணக்கு தொடங்குவது நல்லது. அடுத்து பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல நாள் ஏப்ரல் 4 வியாழக்கிழமை. ஆக பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏப்ரல் 4 வியாழக்கிழமை அன்று காலை 8 மணி முதல் 8:30 மணிக்குள் புது கணக்கு தொடங்குவது நல்லது. அடுத்து ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏப்ரல் 1 திங்கட்கிழமை நல்ல நாள். ஏப்ரல் 1 திங்கட்கிழமை அன்று காலை 7 மணி முதல் 7:30 மணிக்குள் புது கணக்கு தொடங்கலாம். அன்றைய தினம் ஒரு சுப நாளாக அமைந்திருக்கிறது. ஆக இந்த வாரத்தில் நல்ல நாட்கள். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஏப்ரல் 1 திங்கட்கிழமை. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏப்ரல் 4 வியாழக்கிழமை. ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் ஏப்ரல் 1 திங்கட்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயும் சனியும் சந்திராஷ்டகத்துடன் இந்த வாரம் வெள்ளி சனி இந்த நாட்களில் சஞ்சாரம் செய்வதனால் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கடகராசினர்கள் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்தவர்கள் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 8ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்தனால் உங்களுக்கு அலைச்சல் இந்த வாரம் மிக அதிகமாக இருக்கும். சிலருக்கு வெளியூர் அல்லது அடிக்கடி வெளியூர் செல்வது, வெளிநாடு செல்வது போன்ற காரியங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்குரிய வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். உங்கள் ராசி குருடைய பார்வை இருப்பது தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் சனியுடைய பார்வையும் இருக்கிறது. ஆகவே திருஷ்டியும் அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் வெளியிலே சொல்லாமல் இருப்பது நல்லது. வெளியில் சொல்லிவிட்டு ஏதாவது காரியங்கள் செய்தால் அது நிறைவேறாது. வெளியே சொல்லாமல் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேற்றுதல் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது மற்றவர்களுடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கை தேவை. அதுவும் முக்கியமாக குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கை தேவை. தேவையற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். இந்த வார ஆரம்பத்திலே இந்த வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்று, அதாவது வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்று தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். ஆனால் போக போக சரியாகி போய்விடும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும் சனியும் இருப்பது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். திருஷ்டியும் மிக அதிகமாக இருக்கிறது. நீங்கள் சந்தோஷமாக இருப்பதை வெளியில் காட்டிக்கொண்டால் அன்றைய தினமே நீங்கள் மாலை நேரத்தில் சண்டை போடுவீர்கள். ஆகவே திருஷ்டி காரணமாக ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக இருப்பதை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு இருப்பது சிலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும். தாராளமாக சென்று விட்டு வரலாம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதனும் குருவும் இருப்பது தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன் மூலமாக நன்மைகளை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். தந்தையின் ஆரோக்கியம் மிக நன்றாகவே இருக்கும். ஆகவே அவரை பற்றி கவலைப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் சிம்மராசியில் பிறந்த நல்ல நாட்கள். சிம்மராசியில் பிறந்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 4 வியாழக்கிழமை, ஏப்ரல் 6 சனிக்கிழமை நல்ல நாட்கள். அதில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏப்ரல் 4 வியாழக்கிழமை என்று காலை 8 மணி முதல் 8:30 மணிக்குள் புது கணக்கு தொடங்கலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 1 திங்கட்கிழமை, ஏப்ரல் 5 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். பூரத்தில் பிறந்தவர்கள் ஏப்ரல் 1 திங்கட்கிழமை என்று காலை 7 மணி முதல் 7:30 மணிக்குள் புது கணக்கு தொடங்கலாம். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு ஏப்ரல் 1 திங்கட்கிழமை, ஏப்ரல் 4 வியாழக்கிழமை, ஏப்ரல் 6 சனிக்கிழமை நல்ல நாட்கள். அதில் ஏப்ரல் 1 திங்கட்கிழமை என்று காலை 7 மணி முதல் 7:30 மணிக்குள் புது கணக்கு தொடங்குவது மிகவும் சிறப்பானது. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வாரத்திலே சிம்ம ராசியிலே பிறந்தவர்கள் உங்கள் ராசிநாதன் சொல்லி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருப்பதனாலும் உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருப்பதனாலும் சனிக்கிழமை என்று
ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். அதே போலவே ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது நிச்சயம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அவை கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கும் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். மனக்குழப்பத்தின் பேரிலே இந்த வாரம் தூக்கம் மிகவும் குறைவாகவே இருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் சனி இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் இன்டர்வியூவில் வெற்றி கிடைக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் தான் வெற்றியை நீங்கள் பெற முடியும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஒருவர் கூட விட்டு கொடுத்து செல்வதே மிகவும் சிறப்பானது. மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு இருக்கும். ஆக மனைவின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதன், குரு ஆகிய கிரகங்கள் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். மாணவர்கள் கன்னிராசியில் பிறந்த மாணவர்கள் கூட்டாக மற்ற நண்பர்களுடன் சேர்ந்து படிப்பதை விட தனியாக படிப்பதை மிகவும் சிறப்பானது. தனியாக படித்தாலும் நல்ல மதிப்பெண்களை நீங்கள் பெற முடியும். அடுத்து கன்னிராசியில் பிறந்த இந்த வாரம் நல்ல நாட்கள். கன்னிராசியில் பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 1 திங்கட்கிழமை, ஏப்ரல் 4 வியாழக்கிழமை, ஏப்ரல் 6 சனிக்கிழமை நல்ல நாட்கள். அதிலே ஏப்ரல் 1 திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் 7:30 மணிக்குள் புது கணக்கு தொடங்குவதற்கு ஏற்றது நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 5 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். ஆக ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை என்று ஏப்ரல் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று புது கணக்கு தொடங்குவது மிகவும் சிறப்பானது. தொடங்குவதற்கு நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 8 மணி வரை. சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 1 திங்கட்கிழமை, ஏப்ரல் 4 வியாழக்கிழமை, ஏப்ரல் 6 சனிக்கிழமை நல்ல நாட்கள். புது கணக்கு தொடங்குவதற்கு சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 1 திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் 7:30 மணிக்குள் புது கணக்கு தொடங்கும் நல்ல நாள். இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கன்னிராசி இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதனும் குருவும் இருப்பது பண விஷயத்தில் தேவையில்லாமல் அவமானங்கள் சில நேரங்களில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக புதன்கிழமையன்று பெருமாளுக்கும் வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக பண விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் தீர்ந்து நன்மைகளை நீங்கள் அடைய முடியும். அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கி சுப செலவுகளை செய்யலாம். கடன் வாங்கி வியாபாரத்தில் போட்டால் அது நஷ்டத்தில் முடியும். ஆகவே கடன் வாங்கி நல்ல காரியங்களுக்கு மாத்திரம் கடன் வாங்கி நன்மைகளை நீங்கள் பெற முடியும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் சனி இருப்பது குழந்தைகள் மிகவும் அடம் பிடிப்பார்கள். அவர்களுடன் சிறிது விட்டு கொடுத்து செல்வதே மிகவும் சிறப்பானது. அடம் பிடித்தாலும் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாகவே காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது தொழில்துறையில் பழைய பாக்கிகள் கஷ்டப்பட்டு நீங்கள் வசூல் செய்ய முடியும். இருந்தாலும் கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் இந்த வாரம் தவிர்த்து விடுவது நல்லது. 6ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன் இருப்பது உடல் உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதனும் குருவும் இருப்பது மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. கணவன் மனைவிக்குள் இருந்த பகை நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேதுவான இருப்பது தொழில் அலைச்சல் காரணமாக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். மேலும் தூக்கமின்மை இருக்கும். சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் துளாராசியில் பிறந்த நல்ல நாட்கள். துளாராசியில் பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 1 திங்கட்கிழமை, ஏப்ரல் 4 வியாழக்கிழமை, ஏப்ரல் 6 சனிக்கிழமை நல்ல நாட்கள். அதில் ஏப்ரல் 1 திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் 7:30 மணிக்குள் புது கணக்கு தொடங்குவதற்கு நல்ல நேரம். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 4 வியாழக்கிழமை, ஏப்ரல் 5 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். அதில் புது கணக்கு தொடங்குவதற்கு ஏப்ரல் 4 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 8:30 மணிக்குள் புது கணக்கு தொடங்குவதற்கு நல்ல நேரம். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 1 திங்கட்கிழமை, ஏப்ரல் 5 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 6 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். அதில் ஏப்ரல் 1 திங்கட்கிழமை என்று காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை
பொது கணக்கு தொடங்குவதற்கு நல்ல நேரம். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் இருப்பது பண விஷயத்தில், கடன் விஷயத்தில் சில சிக்கல்கள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்திற்கும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும் நெய் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரங்களின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது நிச்சயம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானுடன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே நீங்கள் எந்த காரியத்தை செய்ய நினைத்தாலும் அந்த காரியங்கள் சிறிது தாமதமாகவே நடக்கும். தாமதமானாலும் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் சனி இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தாய்க்கு மூட்டு வலி ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். அதற்கு தக்க மருத்துவம் செய்தால் நிச்சயமாக நலம் பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதனும் குரும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே இந்த வாரம் குழந்தைகள் படிப்பு விஷயமாக சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். பரீட்சை நேரத்தில் குழந்தைகளுக்கு கார உணவுகளை கொடுக்காமல் இருப்பது நல்லது. இல்லாவிட்டால் சிறிது மார்க் குறைந்து, அதாவது மதிப்பெண்கள் குறைந்து போய்விடும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேதுபான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில் பிறந்து விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 1 திங்கட்கிழமை, ஏப்ரல் 5 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 6 சனிக்கிழமை நல்ல நாட்கள். அதில் ஏப்ரல் 1 திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் 7:30 மணிக்குள் புது கணக்கு தொடங்குவதற்கு நல்ல நேரம். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 4 வியாழக்கிழமை, ஏப்ரல் 6 சனிக்கிழமை நல்ல நாள். அதில் அனுஷத்திலே பிறந்தவர்கள் ஏப்ரல் 4 வியாழக்கிழமை என்று காலை 8 மணி முதல் 8:30 மணிக்குள் புது கணக்கு தொடங்குவதற்கு நல்ல நாள். அடுத்து கேட்டிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 1 திங்கட்கிழமை, ஏப்ரல் 5 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். அதில் புது கணக்கு தொடங்குவதற்கு ஏப்ரல் 1 திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை உங்களுக்கு நல்ல நேரமாக இருந்திருக்கிறது. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருவான் இருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மதிப்பெண்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வரலாம். அதன் மூலமாக குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் அடைந்து உங்களுக்கும் நல்ல சந்தோஷத்தை கொடுப்பார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி இருப்பவர்கள் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய 10ஆம் இடத்திற்குரிய புதனுடன் சேர்ந்து பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த வாரம் நீங்கள் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள், வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது, தெய்வ பலம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. அதன் மூலமாக நினைத்த காரியம் உங்களுக்கு சாதனை செய்யக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் சனி இருப்பது இளைய சகோதரன் ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை. இளைய சகோதரன் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் அறிவுறுத்துவது நல்லது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சூரியன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இருந்தாலும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நீங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். அதன் மூலமாக அவர்கள் மூலமாக நடக்க வேண்டிய பிரச்சனைகள் கூட நீங்கி நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். நீங்கள் எந்த காரியத்தை செய்வதாலும் சிறிது யோசித்து தெய்வ உத்தரவின் பேரில் செய்யுங்கள், நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வார ஆரம்பத்தில் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தவிர அடுத்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு திங்கட்கிழமை முதல் உங்களுக்கு நல்ல நேரமாகவே அமைந்திருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்யலாம், அது நல்ல தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். யாகங்கள் போன்ற காரியங்களை செய்தாலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ காரியங்களுக்கு தலைமை ஏற்கலாம், அதிலும் உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் தனுசு ராசி பிறந்த நல்ல நாட்கள். தனுசு ராசி பிறந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 4 வியாழக்கிழமை, ஏப்ரல் 6 சனிக்கிழமை நல்ல நாட்கள். அதில் மூலத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 4 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 8:30 மணி வரை புது கணக்கு தொடங்குவதற்கு நல்ல நேரம். பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 1 திங்கட்கிழமை, ஏப்ரல் 5 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். அதில் புது கணக்கு தொடங்குவதற்கு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த புது கணக்கு தொடங்குபவர்களுக்கு
ஏப்ரல் 1 திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை நல்ல நேரம். உத்திராடம் உணவப்பாத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 1 திங்கட்கிழமை, ஏப்ரல் 4 வியாழக்கிழமை, ஏப்ரல் 6 சனிக்கிழமை நல்ல நாட்கள். அதில் புது கணக்கு தொடங்க உத்திராடம் உணவப்பாத்தில் பிறந்தவர்கள் ஏப்ரல் 1 திங்கட்கிழமை என்று காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை நன்றாக இருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் சனி இருப்பது இளைய சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் அல்லது நல்ல தீபம் வைத்து விட்டு வரலாம். அதன் மூலமாக சகோதர வழியில் வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அடுத்து மகர ராசி. மகர ராசி இருப்பவர்களுக்கு தற்சமயம் 7 சனி நடந்து கொண்டிருக்கிறது. 7 சனியாக இருந்தாலும் பாத சனி கடைசி சனியாக இருப்பதனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாயும் சனியும் இருப்பது நினைத்த காரியங்களை கைகூடும், முன்னேற்றத்தை அடைவீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதிகமான குப்பைகள் உள்ள இடத்திலும் டயரு போன்ற கெமிக்கலை எரிக்கக்கூடிய இடங்களும் நீங்கள் போகாமல் இருப்பது நல்லது. இல்லாவிட்டால் உங்களுக்கு உடல்நிலையில் சிறு பாதிப்பு ஏற்பட்டு பிறகு சரியாகும். இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் சனி இருப்பது உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்களாலும் உங்களுடைய சகோதரர்களாலும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சூரியன், சுக்கிரன், ராகு இருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. குழந்தைகளுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதனும் குருவும் இருப்பது தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அதன் மூலமாக நன்மைகளை அடைவீர்கள். அதன் மூலமாக நினைத்த காரியத்தை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே கேதுபான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். அவருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. அவருக்கு சிறு உடல் பாதைகள் என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. தாயின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். இந்த வாரம் மகராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மகராசியில் பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 1 திங்கட்கிழமை, ஏப்ரல் 4 வியாழக்கிழமை, ஏப்ரல் 6 சனிக்கிழமை நல்ல நாள். அதில் புது கணக்கு தொடங்குவதற்கு ஏப்ரல் 1 திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 5 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். புது கணக்கு தொடங்குவதற்கு திருவோணத்தில் பிறந்தவர்கள் புது கணக்கு தொடங்குவதற்கு ஏப்ரல் 5 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 8:30 மணி வரை நல்ல நேரம். 7 மணி வரை 8 மணி வரை நல்ல நேரம். அவிட்டம் 1, 2 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 1 திங்கட்கிழமை, ஏப்ரல் 4 வியாழக்கிழமை, ஏப்ரல் 6 சனிக்கிழமை நல்ல நாட்கள். அதில் புது கணக்கு தொடங்குவதற்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்து அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்து மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு புது கணக்கு தொடங்க ஏப்ரல் 1 திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை நல்ல நேரம். இந்த நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு 7 சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகவும் உங்களுக்கு 9ஆம் இடத்திலே கேதுபான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது கெடுதி ஏற்படும் என்பதன் காரணமாகவும் இந்த வாரத்திலே புதன்கிழமை என்று விநாயகப் பெருமானுக்கும் சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கும் நல்லெண்ணெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளையும் வெற்றியும் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிபகவான் உங்கள் ராசியிலே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். நினைத்த காரியங்கள் கைகூடும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிடிவாதமாக காரியங்களை செய்து அதை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசியிலே செவ்வாய் சனி இருப்பது விளையாட்டுத் துறையில் ஈடுபட்டவர்களும் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் ஈடுபட்டவர்களும் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது தந்தை மூலமாகவும் தாயின் மூலமாகவும் தனவரவு காத்திருக்கிறது. அவர்கள் மூலமாக நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே புதன், குரு இருப்பது இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே கேதுபான் இருக்கிறார். ஆகவே இரவு நேர பயணங்களை முடிந்தவரை தவிர்க்கப்பட வேண்டும். அவ்வாறு செய்தால் சிறிது உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரம் நீங்கள் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்தால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. பிரயாணங்கள் செய்யும்போது மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். அடுத்து இந்த வாரம் கும்பராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்து அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 1 திங்கட்கிழமை, ஏப்ரல் 4 வியாழக்கிழமை, ஏப்ரல் 6 சனிக்கிழமை நல்ல நாட்கள். அதில் ஏப்ரல் 1 திங்கட்கிழமை என்று
புது கணக்கு போடுவதற்கு காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை நல்ல நேரம். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 4 வியாழக்கிழமை, ஏப்ரல் 5 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். அதில் புது கணக்கு தொடங்குவதற்கு ஏப்ரல் 4 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 8:30 மணி வரை நல்ல நேரம். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 1 திங்கட்கிழமை, ஏப்ரல் 5 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 6 சனிக்கிழமை நல்ல நாட்கள். அதில் புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புது கணக்கு தொடங்குவதற்கு ஏப்ரல் 1 திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை நல்ல நேரம். இந்த நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசியிலே செவ்வாய் இருப்பது வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். நிறைய டென்ஷன் அடைவீர்கள். மேலும் காரியங்கள் தாமதமாக நடக்கும். மேலும் 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது இரவு நேர பயணங்களை செய்யக்கூடாது என்று கூறினால் அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கும், புதன்கிழமை என்று விநாயகருக்கும், சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வரலாம். அதன் மூலமாக இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதனுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். நல்ல தனலாபம் இந்த வாரம் காத்திருக்கிறது. மேலும் மனைவியாலும் தனலாபம் இருக்கிறது. தொழில்துறையும் நல்ல லாபம் கிடைக்கும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. முக்கியமாக தங்க வெள்ளி தொழில் செய்பவர்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது மனைவி ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. மனைவி உங்களுக்கு நல்ல யோசனைகளை இந்த வாரம் உங்களுக்கு சொல்லுவார்கள். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் சனி இருப்பது தந்தை மூலமாக நிறைய செலவினங்கள் ஆகும். தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தொழில்துறையில் எவ்வளவு லாபம் கிடைத்தாலும் அத்தனையும் செலவினங்கள் ஆகும். அந்த செலவினங்களை நல்ல செலவினங்களாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய பொறுப்பு. உங்கள் ராசியிலே சூரியன், சுக்கரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. ஆரோக்கியத்தில் சிறு சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். முக்கியமாக ஹிருதய கோளாறுகள் அல்லது இரத்த ஓட்டத்தில் பாதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே எச்சரிக்கை தேவை. இருந்தாலும் ஆயுளுக்கு எந்த தோஷமும் ஏற்படுத்தாது. என்றால் ஆயுஷ்தானத்தில் குருடைய பார்வை இருப்பதனால் ஆயுளுக்கு எந்த தோஷமும் ஏற்படுத்தாது. ஆக கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. அடுத்து இந்த வாரம் மீனராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மீனராசியில் பிறந்து பூரட்டாதி 4வது பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 1 திங்கட்கிழமை, ஏப்ரல் 5 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 6 சனிக்கிழமை நல்ல நாள். அதில் பூரட்டாதி 4வது பாதத்தில் புது கணக்கு தொடங்குவதற்கு ஏப்ரல் 1 திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை நல்ல நேரம். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 4 வியாழக்கிழமை, ஏப்ரல் 6 சனிக்கிழமை நல்ல நாட்கள். அதில் புது கணக்கு தொடங்குவதற்கு உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 4 வியாழக்கிழமை 8 மணி முதல் 8:30 மணி வரை நல்ல நேரம். ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 1 திங்கட்கிழமை, ஏப்ரல் 5 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். அதில் ரேவதியிலே பிறந்தவர்கள் புது கணக்கு தொடங்குவதற்கு ஏப்ரல் 1 திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை நல்ல நேரம். இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசியிலே சூரியன் சுக்கரன் இருப்பது ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் ஏழரசன் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை என்று சிவலிங்கத்துக்கும், வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமிக்கும், சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கும் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வரலாம். இதன் மூலமாக இந்த தீபாவளி வழிபாட்டின் மூலமாக மீனராசிர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளையும் சந்தோஷங்களையும் அடைவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வாரத்திய சுப நாட்களை பற்றியும், சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகளை பற்றியும், 12 ராசிகளுக்கும் ராசி பலன்களை பற்றியும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நல்ல நேரங்களை பற்றியும், நல்ல நாட்களை பற்றியும், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பொது கணக்கு தொடங்குவது நல்ல நேரத்தை பற்றியும் பார்த்தோம். பரிகாரங்களை பற்றியும் பார்த்தோம். இந்த நிகழ்ச்சிகளை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் நீங்கள் அனுப்புவது மிகவும் சிறப்பானது. குறைந்தபட்சம் ஒவ்வொருவரும் உங்களுடைய செல்ஃபோனில் இருக்கின்ற, வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுவினருக்கும் இதை சென்றடையுமாறு செய்தால் நல்ல நேரங்களில் நல்ல காரியங்களை செய்து நன்மைகளை அடைந்து அவர்கள் நலம் பெறுவார்கள். அதன் மூலமாக அந்த நல்ல பலன்கள் காரணமாக நீங்கள் அவர்களுக்கு செய்கின்ற நன்மையின் காரணமாக நீங்களும் நல்ல காரியங்களை செய்த அந்த புண்ணியத்தினால் நல்ல பலன்களை அனுபவித்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000
மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி சிவி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் பொக்கு முழங்கும் அப்பாஞ்சி ஜன்னியமும் பல்லாண்டு என்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீங்கள் வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.